சிவாய நமகா. அன்னாபிஷேகம் வீடியோவில் பெசன்ட் நகரில் இருக்கிற ரத்னகிரீஸ்வரர் கோவில் அது எவ்வளோ அழகாக அங்கே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்போது நிறைய பேர் அந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதால் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். பெசன்ட் நகரில் இருக்கிற அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது சிவபெருமானை முதன்மை கடவுளாக கொண்ட ஒரு இந்து கோவில். 1968 69ஆம் ஆண்டு கட்டப்பட்டு பெசன்ட் நகரில் இருக்கிற பக்தர்களால் ரொம்ப அழகாக நிர்வகிக்கப்படுகிறது. நம்மளே உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ அழகாக அன்னாபிஷேகத்துக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது அங்கேருந்து அம்பாவை எவ்வளோ அற்புதமாக அலங்காரம் பண்ணி, காமாட்சி மாதிரி கையில் கரும்பு, மீனாட்சி மாதிரி கையில் கிளி, அப்புறம் திருவியச்சூர் அம்பாள் மாதிரி எதிர்க்க நெய்க்குளம், சுற்றிலும் சர்க்கரை பொங்கல், நடுவில் நெய்க்குளம், அதில் அம்பாளுடைய முகம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இந்த காட்சி சிவனை அர்த்தநாரீஸ்வரராக அலங்காரம் பண்ணின கோலம். அன்னாபிஷேகத்தன்னைக்கு அந்த பக்த மண்டலி குழுவினர் அவ்வளோ பேரும் இணைந்து எவ்வளவு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு கிரானைட்டில் அழகாக கோலம் வரைந்து அதில் அந்த காய்களை மிகவும் நேர்த்தியாக அடுக்கி வைத்திருந்ததை நம்ம பார்த்தோம். இது அங்கே பெசன்ட் நகரில் இருக்கிற பக்தர்களாலேயே நன்றாக நிர்வகிக்கப்படுகிறது. நன்காக பராமரிக்கப்பட்ட அழகான மற்றும் விசாலமான கோவில் அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்படுகிறது. இங்கு முதன்மை கடவுள் சிவன் ரத்னகிரீஸ்வரர், அவருடைய அம்பாள் அராலகேஷி என்று அழைக்கப்படுகிறார். அராலகேஷி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படிங்கிற அர்த்தம். இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கு அத்தனை கரிகாயும் அற்புதமாக ஒரு கலை நயத்தோடு அதை அலங்காரம் பண்ணி, இது அந்த அராலகேசி அம்பாள், இது ரத்னகிரீஸ்வரர் சிவன். இதை காண கண்கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மிகவும் அற்புதமாக நிர்வகிக்கப்படும் இந்த விசாலமான கோவிலை நாமும் ஒரு முறை சென்று அந்த சிவனை தரிசித்து வருவோம். சிவாய நமவென்று சிந்திப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிம்ஹவாகினி ஸ்ரீலலிதே பவானி, உன்னை அன்புடன் தொழும் பக்தர்களை நீ அடுத்து காப்பாய் இல்லையா. ஓம் அராலகேஷ்யை நமஹ.